அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 92:15. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும் பண்ணும்படி அவர்கள் கனி தந்து முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தரை போல் உண்மையுள்ளவர் யாருமில்லை, கர்த்தரை போல் அன்புள்ளவர் யாருமில்லை, கர்த்தரை போல கிருபை மிகுந்தவர் யாருமில்லை, அவரை போல உத்தமனா நீதிமானாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே அவருடைய சாயலாகவே நம்மை படைத்தார். அவருடைய அன்பின் பிரமாணத்தின் மீது ஊற்றி இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கிரியைகள் மூலம் வெளிப்படுத்தினார். அதுபோல நாமும் கிரியை மூலமாக அவருடைய அன்பை மற்றவரிடம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போது நாம் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்போம். நாம் முதிர் வயதானாலும் நமக்கு எந்த வியாதியோ வியாகுலமோ எந்த குறையும் இருக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் நாம் நுகங்களை முறிக்க முடியும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அவரை ஆராதிக்கிறதுனால, துதிக்கிறதுனால நம்முடைய நாட்கள் சமாதானமாக மாறும், சமாதானமாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரங்க தவி, இந்த பூமி சபிக்கப்பட்டது என்ற விதம் சொல்லுது ராஜா. இந்த பூமியில் வாழ்கிற காரணமெல்லாம் தகப்பனே இசப்பா, நாங்கள் சமாதானத்தோடு எங்கள் ஜீவியத்தை பண்ணுவோம் தகப்பனே. நாங்கள் சமாதானத்தோடு தகப்பனே ஆண்டவரை சோத்திரம் உடைய ஸ்தத்தின்படி வாழ்ந்து முடிக்கும் தகப்பனே. ஆண்டவரை நல்ல போராட்டத்தை போடுறேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த பவுனடிகளாக சொல்வது போல நாங்கள் ஆண்டவரை இசப்பா ஆண்டவர் நம் விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தை காத்துக்கொண்டு தினந்தோறும் தகப்பனை எங்கள் அபிஷேகத்தையும் பரிசுத்தையும் புதுப்பித்து கொண்டு ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் நித்தமும் தேடி தகப்பனை புதிய கிருபைகளை அதிகாரில் பெற்றுக்கொண்டு தகப்பனை மனை ஆராதித்து துதித்து தகப்பனை சப்பா சோத்திரங்கத்தாவே ஆண்டவரின் பிரமாணத்தின்படி எங்கள் எல்லோரையும் வாழச் செய்யுங்க தகப்பனை. நாங்கள் பிரமாணத்தின்படி வாழ எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய யோசனை சிந்தனை முற்றிலுமாக பக்கமாக நாங்கள் திருப்பிக் கொள்ள கிருபை தங்க தகப்பனை சப்பா சோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம், கண்களை நிச்சய ஜீவனத்தின் பெருமை முற்றிலுமாக எடுத்து போட்டு தகப்பனையும் ஏசப்பா உம்முடைய ரத்தத்தை ஊற்றி எங்கள் ஆவி ஆத்மா சர்வம் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிங்கப்பா சோத்திரம். எங்கள் சபையாரை ஆசிர்வதிங்க, எங்கள் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளை ஆசிர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரை ஊழியம் செய்கிற அனைத்து ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே இயேசுப்பா. பற்பல ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகளை தகப்பனே, மிஷினரிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே இயேசுப்பா. சோத்திரங்க தவி, இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ள அதிசயம் அற்புதம் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.